ஓர் அற்புதமான உண்மை. கிரேக்கர் ட்ராய் பட்டணத்தை 10 வருஷம் முற்றுகையிட்ட பிறகும் அதை மேற்கொள்ள முடியாதபடியினால் அவர்கள் கடைசியாக ஒரு தந்திரமான செயலில் ஈடுபட்டார்கள். கிரேக்க படை கப்பலில் ஏறி புறப்பட்டு செல்வது போன்று நடித்து கரையில் ஒரு பெரிய மரக்குதிரையை வெற்றி பரிசாக விட்டு சென்றனர். ஆகிலும் அந்த பரிசு முழுவதும் கிரேக்க இராணுவ வீரர்களால் நிரம்பி இருந்தது. சீனான் என்ற ட்ராயில் வாழ்ந்த ஒரு கிரேக்க வேவுகாரன் அந்த குதிரையை ட்ராய் பட்டணத்தின் மதிலுக்குள் எடுத்து கொண்டு வந்தால் யாராலும் அந்த பட்டணத்தை வெல்ல முடியாது என்று சொல்லி ட்ராய் பட்டணத்தாரை இணங்க செய்தான். அன்று இரவு சீனான் அந்த மாபெரும் குதிரையினுள் ஒளிந்திருந்த வீரர்களை வெளியே விட்டான். ட்ராய் காவல்காரர்களை கொன்ற பிறகு வெளியே காத்திருந்த கிரேக்க இராணுவர்களுக்கு கதவை திறந்தார்கள். ட்ராய் பட்டணம் பிடிபட்டு எரிக்கப்பட்டது. அந்நிய பாஷை வரம் என்பது என்ன? எதிரியிடம் இருந்து வரும் பரிசு மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம். அணுகுண்டை பரிசு பொருள் போன்று அழகான காகிதத்தினால் சுற்றி நாடாவினால் முடிச்சு போட்டு திறந்தவுடன் வெடிக்கும் வகையில் மனிதர்கள் பலரை குறிவைத்து நிழல் உலகம் அனுப்பியிருக்கிறது. அஞ்ஞான மார்க்கங்கள் பின்பற்றும் போலியான பாஷை வரங்களை இன்று சாத்தான் பயன்படுத்தி தேவனுடைய திருச்சபையை அதனுள்ளிருந்து அழிக்க பார்க்கிறான். நான் கிறிஸ்தவனாக மாறிய சிறிய காலத்திற்கு பின் பாம் ஸ்பிரிங்கில் இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு பாதி நடையாகவும் பாதி வாகன உதவியுடனும் என் தாயாரை சந்திக்க சென்றேன். என் பயணத்தின் பாதியிலே பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்த நடுத்தர வயது பெண்மணி எனக்கு தன் வாகனத்தில் இடம் தந்தார்கள். அவள் என்னுடைய சமீப காலத்தின் மனமாறுதலை ஆவலோடும் கனிவோடும் கேட்டார்கள். நாங்கள் தொடர்ந்து பயணம் செல்ல அவள் கேட்டாள், நீ பரிசுத்தாவியை பெற்றுவிட்டாயா என்று கேட்டாள். அந்த பெண்மணி கேட்ட கேள்வி என்னை சற்று ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஏனென்றால் அந்த கேள்வியை இதற்கு முன் யாரும் என்னிடம் கேட்டதில்லை. ஆம், என்னிடம் உள்ளது என நினைக்கிறேன் என்று மெதுவாக கூறினேன். தேவ ஆவியானவரின் பிரசன்னத்தை என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன். போதை பழக்கத்தையும் திருடுதலையும் பொய்க்கூறுதலையும் கெட்ட வார்த்தைகளையும் இன்னும் அநேக தீய செய்கைகளையும் விட்டுவிட கர்த்தர் செய்த உதவியையும் நான் நினைவு கூர்ந்தேன். நான் கூறுவது அதுவல்ல என்று ஏமாற்றத்துடன் என்னை பார்த்தாள். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறாயா? அந்நிய பாஷையில் பேசுவாயா என்று கேட்டாள். அநேக வருடங்களாக நான் அடிமைப்பட்டு கிடந்த பாவங்களில் நான் விடுதலை பெற்ற அனுபவத்தை காட்டிலும் அவருக்கு மெய் மறந்த நிலையில் பேசப்படும் பேச்சை குறித்த அனுபவமில்லாத என்னிடம் அவள் அதிக ஆவலுடன் கேட்டது புதுமையானதாக இருந்தாலும் எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. இருந்தாலும் கூட இந்த கனிவான பெண் கிறிஸ்தவ அனுபவத்தின் அடிப்படையை நான் பெறவில்லை என்னும் கருத்தை ஆழமாக சொல்லிவிட்டாள். மிகவும் முக்கியமான காரியத்தை இழந்து விடுதல் என்பது தேவையற்றது. அதனால் முரண்பட்ட கருத்தாகிய அந்நிய பாஷையை குறித்து ஆராயத் தொடங்கினேன். முதலில் நான் சென்ற சில திருச்சபைகள் ஆவி ஆவேச மார்க்கத்தை பின்பற்றுபவை. அதாவது அவைகள் மெய்மறந்த நிலையில் பல பாஷைகள் பேசுவதில் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த அனுபவம் கொலசெலேலியா என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய வேதாகம ஆராய்ச்சி குழுவில் இருந்த எனது நண்பர்கள் பலர் அந்நிய பாஷைகளில் பேசினர். எனவே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது பல வருடங்களாக நான் ஆராய்ச்சி செய்ததின் கருத்து சுருக்கமும் எனது நேரிடையான நம்பத்தகுந்த அனுபவமும் ஆகும். இந்த ஆராய்ச்சியில் பிரபலமாகாத சில உண்மைகளை குறித்து நான் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆவேச மார்க்கத்தில் உள்ள எனது சகோதர சகோதரிகளின் போதனைகளை நான் ஏற்றுக்கொள்ளாத போதும் இந்த ஒருங்கிணைப்பில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டுள்ளார் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். ஆவேச மார்க்கத்தார்களின் மத்தியிலும் பல பாஷைகள் பேசுவதை குறித்த வியாக்கியானங்கள் வேறுபடுகின்றன என்பதை அறிகிறேன். எனவே நான் சில நேரங்களில் பொதுப்படையாக பேசும்போது என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நான் மக்களை எதிர்த்து போர் செய்யவில்லை, ஆனால் தவறான கொள்கைகளை எதிர்த்தே போர் செய்கிறேன். சத்தியமானது சில சமயங்களில் நம்மை காயப்படுத்துவதாக இருந்தாலும் அதே சத்தியமானது நம்மை விடுதலை செய்யவும் வாக்களித்துள்ளது. இதை யோவான் 8:32 நாம் காணலாம். பல பாஷைகளை பேசும் மெய்யான வரம் என்பது என்ன? விளக்க உரையிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். பாஷை என்பது வேதாகமத்தில் ஒரு மொழியை குறிக்கின்றது. சூழ்நிலைக்குரிய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் ஆவியின் வரங்களை அளிக்கிறார். பாஷை வரத்தை கர்த்தர் அளிப்பதற்கு அப்போது என்ன தேவை இருந்தது? வேதம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தேயு 28:19 இயேசு தமது சீஷருக்கு சொன்னார். இந்த கட்டளை நிமித்தம் ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சீஷர்களுக்கு ஒரு சில மொழியே பேச தெரிந்திருந்ததினால் அவர்களால் உலகம் முழுவதற்கும் எப்படி போய் பிரசங்கம் செய்யக்கூடும்? இயேசுவின் சீஷர்களில் பலர் முறையான கல்வியை பெற்றிராத போதும் அவர்கள் அறிவு கூர்மையுடையவர்களாக இருந்தனர். இந்த மிகப்பெரிய வேலை செய்வதற்காக விசேஷமான ஆவியின் வரத்தை அவர்களுக்கு இயேசு வாக்களித்திருந்தார். முன்பு கற்றிராத அல்லது தெரியாதிருந்த அந்நிய மொழிகளில் அற்புதமாக தெய்வீக ஆற்றலுடன் பேசும் திறமைதான் அந்த ஆவியின் வரம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அந்த ஆவியின் வரம் அளிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதை மார்க்கு 16:17 காணலாம். புதிய மொழி அல்லது பாஷைகளில் பேசுவார்கள். அது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று இயேசு கூறினார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த வரமானது முறையாக பல மொழிகளை கற்று உணர்வதால் பெறுவது கிடையாது. முன்பு அறிந்திராத மொழிகளில் திறமையுடன், அதாவது ஆற்றலுடன் பிரசங்கம் செய்வதற்கென அந்த நொடி பொழுதே அளிக்கப்படும் ஆவியின் வரம்தான் பாஷை வரமாகும். வேதாகமத்தில் பாஷைகள் பேசுவதாக 3 இடங்களில் மட்டுமே குறித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்திலே 2 அதிகாரம், 10 அதிகாரம், 19 அதிகாரம், இந்த 3 சம்பவங்களை குறித்து நாம் ஆராய்ந்தால் முரண்பட்டுள்ள இந்த ஆவியின் வரத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 முதல் 4 நாம் படித்து பார்க்கும்போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அக்கினி பலத்தின் அடையாளமாகும். அக்கினிமயமான நாவுகள் வடிவில் தேவன் இந்த வரத்தை அனுப்பினார். பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்க தேவன் அவனை பலப்படுத்தினது போன்று பரலோக பலிபீடத்தின் நெருப்பு தழலால் ஏசாயாவின் உதட்டை தேவன் தொட்டது போன்று இவ்விடத்திலும் பலவீனமான நாவுகளை தேவன் பலத்தினால் நிரப்புகிறவர் என்பதை தெரிய பண்ணுகிறார். பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் தேவன் இவ்வரத்தை கொடுப்பதற்கு ஏன் காத்திருந்தார்? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 5 முதல் 11 நாம் பார்க்கும்போது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும்
மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பெந்தேகோஸ்தே நாள் என்பது பஸ்கா பண்டிகைக்கு 50ஆம் நாளுக்கு பிறகு வரும் யூத பண்டிகை ஆகும். ரோம பேரரசில் எங்கும் உள்ள பக்தியுள்ள யூத மார்க்கத்தார் யாவரும் தொழுது கொள்ள இந்த நாளில் எருசலேமில் கூடுவார்கள். அந்நிய தேசத்து யூதர்களுக்கு அவர்கள் மொழியில் பிரசங்கம் செய்வதற்கு இத்தருணத்தை தேவன் தன் சீஷர்களுக்கு பாஷை வரத்தை கொடுக்க தேர்ந்தெடுத்தார். குறைந்தபட்சம் 15 மொழிகளில் பேசக்கூடியவர்கள் அந்த நாளில் அந்த கூட்டத்தில் காணப்பட்டனர். அதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். பிற்பாடு பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு தங்கள் நாடுகளுக்கு சென்று தங்கள் புதிய விசுவாசத்தை சொல்லினர். வெவ்வேறு பாஷை பேசக்கூடிய ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவதற்கு இந்த பாஷை வரம் பெரிதும் உதவியது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட பாஷை வரம் என்பது பாஷைகளை கேட்டு புரிந்து கொள்ள கொடுக்கப்பட்ட வரம் என தவறான கருத்துடையவர்களாக உள்ளனர். கேட்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்கும் வரம், அதாவது கேள்வி வரம் இதுவல்ல. ஆனால் அதற்கு பதிலாக விசுவாசிகள் பேசுவதற்கென்று கொடுக்கப்பட்ட வரம். கேட்பவர்களுக்கு செவி வரம் இதுவல்ல, ஆனால் பேசுகின்றவர்களின் பேச்சு வரம். மேலும் பார்த்தால் அக்கினிமயமான செவி கேட்கின்றவர்களின் செவிகளில் மேல் வந்து அமரவில்லை, ஆனால் பேசுகின்றவர்களின் மேல் அக்கினிமயமான நாவுகள் வந்தமர்ந்தது. இந்த வரமானது தேவனால் அல்லது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் புரிந்து கொள்ளக்கூடியது தேவ பாஷை என்ற இன்னொரு கருத்து இந்த பாஷை வரத்தை பற்றி உண்டு. அப்போஸ்தலர் 2 வேதாகமம் தெளிவாக கூறுகிறது, சீஷர்களும் பிரசங்கத்தை கேட்டவர்களும் செய்தியை புரிந்து கொண்டனர். அதாவது தேவனுடைய மகத்துவங்களை என்று வசனம் 11 சொல்கிறது. கொர்நேலியு மற்றும் அவன் வீட்டில் குடியிருந்தவர்களுக்கு பேதுரு பிரசங்கித்த 2ஆம் எடுத்துக்காட்டை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை நாம் படிக்கும்போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என கூறுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, கொர்நேலியு இத்தாலி தேசத்தான் என்றும் பேதுரு அராமிக் பேசும் யூதன் என்றும் கூறுகிறது. ரோம அரசாங்கத்தின் ஊழியக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இருக்கலாம் என்று சரித்திரம் கூறுகிறது. இந்த கூட்டத்தில் பாஷை வித்தியாசங்கள் தெளிவாக இருந்தது நிமித்தம் பேதுருவும் மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஆனால் கொர்நேலியு மற்றும் அவன் வீட்டாரின் மேல் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கிய போது பேதுருவோடு வந்திருந்த யூதர்கள் புறஜாதிகள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் புரிந்து கொண்டார்கள். இந்த பாஷைகளில் தேவனை புகழ்கிறதை யூதர்கள் கேட்டார்கள். இவ்வனுபவத்தை சபை தலைவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் என்று பேதுரு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு விவரித்து கூறுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்கள் மேல் வந்து இறங்கியது போலவே கொர்நேலியு மற்றும் அவனுடைய வீட்டாருக்கும் இந்த பாஷை வரம் கொடுக்கப்பட்டது என்பதை பேதுரு இங்கு தெளிவாக கூறுகிறார். அவர்கள் முன்பு அறிந்திராத பாஷைகளில் இப்பொழுது பேசினார்கள். அதை விளங்கிக் கொள்ளவும் முடிந்தது. கடைசியாக 3ஆம் எடுத்துக்காட்டு பாஷைகளை பேசினதற்கு பவுல் எபேசுவை சார்ந்த 12 சீஷர்களுக்கு பிரசங்கித்தது ஆகும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார்.
அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். பவுல் ஒரு கல்விமானும் அப்போஸ்தலர்களிலே அதிகமான இடங்களுக்கு பயணம் செய்தவர். அவர் அநேக பாஷைகளை பேசினார். எபேசுவை சார்ந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிய போது புதிய பாஷையிலே தீர்க்கதரிசனம் உரைப்பதையும் பிரசங்கிப்பதையும் பவுலால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களுக்கு தேவையானதுபடியே ரோம பேரரசு எங்கும் பொதுவாக பேசப்படும் பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். இதற்கு முன்புள்ள 2 எடுத்துக்காட்டுகளை விட இது வேறுபட்டது என்று லூக்கா இங்கு கூறவில்லை என்பதால் முன்பு உள்ள பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்டது போலவே இதுவும் உள்ளது என நிச்சயமாக கூறலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட பாஷைக்காரர்கள் கூடின போது பாஷைகளை விளங்கிக் கொள்ளுதல் கடினமாயிற்று. அப்படிப்பட்ட சமயங்களில் மட்டுமே பாஷை வரத்தோடு கூடிய பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றுதல் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிய முடியும். அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டுள்ள அனுபவம் அப்போஸ்தலர் 4 திரும்பவும் நடந்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அந்த இடம் அசைக்கப்பட்டது. அங்குள்ளவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆனால் அந்நிய தேசத்தார் யாரும் அங்கு இல்லை. அந்நிய பாஷை வரமும் அளிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:31 கூறுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். முணுமுணுவென்று பிதற்றலான விளங்கிக் கொள்ள இயலாத சத்தங்களை எழுப்ப பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக பிரசங்கத்தை வலிமையூட்டவே கொடுக்கப்பட்டது. இதைதான் இயேசுவும் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 இதை பார்க்கலாம். கொரிந்து பட்டணத்திற்குரிய செய்தி. பவுல் புதிய ஏற்பாட்டில் 14 புத்தகங்களை எழுதிய போதும் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் மட்டுமே பாஷை வரத்தை பற்றி எழுதுகிறார். கொரிந்து சபையில் குறிப்பிட்ட பிரச்சனை தற்காலிகமாகத்தான் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் பவுலுடைய 2ஆம் நிருபத்தில் கொரிந்தியருக்கு இப்பிரச்சனை பற்றியே பேசவில்லை. பழமையான இந்த கொரிந்து பட்டணம் 2 சர்வதேச துறைமுகங்களை உடையதாக இருந்ததால் புகழ் வாய்ந்ததாக இருந்தது. கொரிந்து சபை அநேக தேசத்தாரால் நிறைந்திருந்த காரணத்தால் அதன் ஆராதனைகள் குழப்பமும் பெரும் முரண்பாடுகளும் நிறைந்தவைகளாக இருந்தது. இங்குள்ள சபை அங்கத்தினர்களில் சிலர் அங்குள்ள சபைகளுக்கு தெரியாத பாஷைகளில் ஜெபிக்கவும் சாட்சி பகரவும் பிரசங்கிக்கவும் செய்தனர் என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் பவுல் இவ்விடத்தில் சொல்கிறார், யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 14:27 கூறுகிறார். இன்னொரு விதமாக சொன்னால், திருச்சபையால் அறிந்திராத மொழியில் பேச வேண்டாம் என்று மென்மையாக சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக 1 கொரிந்தியர் 14 6 முதல் 9 வரை 19ஆம் வசனம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனங்களில் சொல்வதை கேளுங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமடிகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. அப்படி இருந்தும்
நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்பதை இவ்வசனங்களில் காணலாம். சிலர் இந்த வசன பகுதியை எடுத்து ஆராதனை இடையே பேசுகின்ற பிதற்றலான வார்த்தைகளுக்கு சாக்கு போக்கு சொல்வது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. வசனம் மூலமாக பவுலுடைய தீர்க்கமான செய்தி இதற்கு முற்றிலும் எதிர்மாறானது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20 வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், வீண் பேச்சுகளுக்கு விலகு என்று சொல்கிறார். மேலும் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த ஆலோசனையை திரும்பவும் கூறுகிறார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால், அதாவது கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். இன்னொரு விதமாக சொன்னால், உங்கள் கருத்துக்களை கூறுவதற்கே பாஷை வரம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமாகும். உங்கள் வார்த்தைகள் அங்குள்ளவர்களுக்கு புரியவில்லை என்றால் பிறகு அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பரலோக ஜெப பாஷையா? ஆவிக்குரிய சபையை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலும் பேசின பாஷைகள் உலகத்தில் பேசப்படும் சாதாரண பாஷைகள் தான் என ஒத்துக்கொள்கின்றனர். ஆனால் பரலோக ஜெப பாஷை என்று ஒன்று உள்ளது என வேகமாகவே கூறுகின்றனர். இந்த வரத்தை நாம் அறியாத காரியத்தை முனகுதல் மூலம் வெளிப்படுத்துவதாகும் என்கின்றனர். நம் ஜெபத்தை பிசாசு புரிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அதன் நோக்கம் என்கின்றனர். ஆனால் நம் ஜெபங்கள் பிசாசுக்கு மறைவா இருக்க வேண்டும் என வேதாகமும் எவ்விடத்திலும் போதிக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்ற போது பிசாசு நடுங்குகின்றான். ஜெப பாஷை என்கின்ற உபதேசத்தின் அடிப்படையே 1 கொரிந்தியர் 14:14 உள்ளது. அங்கு பவுல் சொல்கிறார், எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். பவுல் ஆவியில் நிரம்பி ஜெபித்த பொழுது பரலோக பாஷையிலே ஜெபித்ததாக அவர்கள் அர்த்தம் கொள்ளுகின்றனர். மேலும் தான் ஜெபித்தது என்னவென்று பவுலுக்கே, அதாவது தனக்கே தெரியாது என்கின்றனர். இந்த கருத்து மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவருடைய ஜெபம் பதிலளிக்கப்பட்டால் விண்ணப்பித்தவர் எவ்வாறு பதிலளிக்கப்பட்டதை அறிவார்? அதனால் பவுல் உண்மையிலே என்ன சொல்ல முற்படுகிறார்? 1 கொரிந்தியர் 14:14 இந்த தவறான அர்த்தம் கொள்ளுதல் என்பது சில தப்பிதமான மொழிபெயர்ப்பால் வந்துள்ளது. இவ்வசனத்தை எளிதில் புரியக்கூடிய விதத்தில் சொல்ல என்னை அனுமதியுங்கள். என்னை சுற்றியுள்ளவர்கள் அறியாத மொழியில் நான் ஜெபித்தாலும் நான் உள்ளத்திலே ஜெபிக்கிறவனாய் இருப்பேன். ஆனால் என் கருத்து கேட்கின்றவர்களுக்கு பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என பவுல் உறுதியாக சொல்கிறார். நாம் சத்தமாக ஜெபிப்போம் என்றால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஜெபிக்க வேண்டும், அல்லது அமைதியாக இருந்து விட வேண்டும். அடுத்து வரும் ஒரு சில வசனங்களை கவனிங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15-16 வசனம். இவ்வசனத்தின் அடிப்படையில் யாருக்கு புரிந்து கொள்வதில் சிரமம் உள்ளது? கேட்கின்றவர்களுக்கு தான், பேசுகின்றவர்களுக்கு அல்ல என தெரிகிறது. உங்களுக்கு தெரிந்திராத பாஷையில் ஒருவர் உங்களோடு ஜெபிக்கிறார் என்றால் அவருடைய ஜெபத்திற்கு ஆமேன், அதாவது அப்படியே ஆக கடவுது என்று ஜெபத்தில் முடிவில் எப்படி சொல்ல முடியும்? மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் எண்ணத்தை ஒத்துக்கொள்கிறோம் என உங்களுக்கே தெரியாது. பிசாசை ஆசீர்வதியும் என்று கூட நீங்கள் கேட்டிருக்க முடியும். பாஷை வரம் அல்லது அந்நிய பாஷை சுவிசேஷத்தை பரப்புவதற்கும் திருச்சபையை பக்தி வினயப்படுத்தவும் கொடுக்கப்பட்டது என்பது 1 கொரிந்தியர் 14 மொத்த கருத்து என்பது தெளிவாக தெரிகிறது.
பேசப்படும் பாஷையை ஜனங்கள் கேட்டும் விளங்கவில்லையானால் அவர்கள் பக்தி விருத்தி அடைய முடியாது. முடிவாக மொழிபெயர்ப்பாளர் அங்கு இல்லை என்றால் பிரசங்கியார் வெறும் ஆகாயத்திலே காற்றிலே தான் பேசுகிறார். அங்கிருப்பவர்களில் அவரின் வார்த்தைகள் அவருக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரியும். அவைகளின் அர்த்தம் இதுதான் தெளிவான அர்த்தம். சில நேரங்களில் இது தவறாக மேற்கோள் காட்டப்படுகிறது. வசனம் 2 சொல்கிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பேசப்படும் பாஷை கேட்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும். இல்லையென்றால் சுவிசேஷத்தின் ரகசியத்தை பகிர்ந்து கொள்கின்றவர் அவனுக்கும் தேவனுக்கும் தெரிய தியானத்தில் அமைதியா இருக்க கடவன் என்று பவுல் அழுத்தமாக கூறுகின்றார். அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்பதை 9ஆம் வசனத்திலும் 28ஆம் வசனத்திலும் காணலாம். பாஷை வரத்தின் முக்கிய நோக்கமே மொழி வித்தியாசத்தை கடந்து சுவிசேஷத்தை சொல்லத்தான் என்பது தெளிவு. சிலர் கேட்கிறார்கள், பவுல் தூதர் பாஷை பேசவில்லையா என்று. இல்லை, பவுல் சொல்கிறார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். 1 கொரிந்தியர் 13:1 பவுல் அழுத்தமாக கூறுகிறார். இவ்வசனத்தின் அர்த்தத்தை பார்த்தால் பேசினாலும் என்ற வார்த்தை உள்ளது. அதன் அர்த்தம் பேசினாலும் கூட என்பதுதான். எடுத்துக்காட்டாக பவுல் கூட வசனம் 2 கூறுகிறார், சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அதாவது அவருக்கு சகல விசுவாசம் இல்லை. 3ஆம் வசனத்தை சேர்த்து படித்தால், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அதாவது பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்டார், சுட்டெரிக்கப்படவில்லை. பவுல் இங்கு பயன்படுத்தும் பேசினாலும் என்ற வார்த்தையின் அர்த்தம் பேசினாலும் கூட என்பதுதான் அர்த்தம். சரியான முன்னுரிமைகள். இன்றைக்கும் ஆவியின் எல்லா வரங்களிலும் பாஷை வரம் உட்பட நமக்கு தேவையாயிருக்கிறது. திருச்சபைக்கு கிடைக்கக்கூடியதாயிருக்கிறது. ஆனால் வரங்களில் சில மற்ற வரங்களை பார்க்கிலும் முக்கியமானவைகளாகும். அவைகளை அதிகமாக நாட வேண்டும். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கூறுகிறார். உண்மை என்னவென்றால், ஆவியின் வரங்களை வேதாகமம் பட்டியலிடுகின்ற போது பட்டியலின் வரிசையில் கடைசியில் தான் பாஷை பட்டியலிடப்பட்டுள்ளது. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்பதை 1 கொரிந்தியர் 12:28 காணலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன் என்பதை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காணலாம். இருப்பினும் சில ஆவிக்குரிய சபை சார்ந்த போதகர்கள் இந்த பட்டியலை தலைகீழாக மாற்றி பாஷை வரத்தை முதன்மையானதாக தங்கள் செய்திகளில் முக்கியப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் பாஷை வரத்தால் நிரப்பப்படவில்லையோ அவர்கள் எல்லாம் 2ஆம் தரமான கிறிஸ்தவர்கள் என்று ஆவிக்குரிய சபையார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு ஜனத்திற்கு வெவ்வேறு வரங்கள் கொடுக்கப்படுவதாக பவுல் தெளிவுபடுத்துகிறார். அவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரமுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகின்றார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை என்பதுதான் தெளிவான பதிலாகும். வேதாகமம் கூறுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் காணலாம். ஆனால்
இதே போதகர்கள் தான் சொல்லுகின்றனர் ஆவியின் கனிகள் பாஷை வரம் என்று, அல்லது ஆவியானவரால் நிரப்பப்படுகின்றவர்கள் பாஷை வரம் பெற்றிருக்க வேண்டும் என்று போதிக்கின்றனர். தேவன் தன் ஜனங்களை ஆவியானவரால் நிரப்பியதற்கு வேதாகமத்தில் 50 எடுத்துக்காட்டுகள் உள்ளது. ஆனால் அவைகளில் 3 இடத்தில் தான் பாஷை வரத்தோடு கூடிய அனுபவம் உள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்துவே நம் எடுத்துக்காட்டு. ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டார், ஆனால் அவர் அந்நிய பாஷை பேசினதில்லை. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்பதை லூக்கா 1:15 காணலாம். ஆனால் அவன் அந்நிய பாஷையில் பேசினதற்கு சான்று கிடையாது. புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களில் 3 இடங்களில் தான் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதற்கு சான்று உள்ளது. வேதாகம் எழுத்தாளர் 39 பேர் உள்ளனர். 39 பேர்களில் லூக்கா, பவுல் மற்றும் மார்க்கு இம்மூவர் மாத்திரமே பாஷை வரத்தை பற்றி பேசுகின்றனர். இன்னொரு விதமாக கூறினால், தேவன் எதை அதிக முக்கியப்படுத்துகிறாரோ அதையே நாமும் முக்கியப்படுத்துவோம். போலியான தயாரிப்பு. உண்மையான பாஷை வரம் சுவிசேஷத்தை பறைசாற்ற வல்லமையான ஒரு கருவி. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு மாறாக பிசாசிடம் போலி உள்ளது. கொலசலலியா, அதாவது வேறு பாஷையில் பேசுதல் என்கிற வார்த்தை ஆவிக்குரிய சபையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வார்த்தை பாஷை வரத்தை குறிக்க பயன்படுகிறது. இந்த அனுபவம் அமெரிக்கன் மரபுரிமை அகராதியில் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது: மனநோய் தாக்கிய நிலையில் அல்லது மெய் மறந்த நிலையில் பேசப்படும் பேச்சுக்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ள பேச்சும், ஏமாற்ற திட்டமிடும் அர்த்தமற்ற பேச்சுமாகிய பேச்சு என்று அர்த்தப்பட்டுள்ளது. கொலசலலியா என்கிற தொடர்ச்சியற்ற தாறுமாறான சத்தத்திற்கு எவ்விதத்திலும் பாஷை என்று சொல்லுவதற்கு வழி இல்லை. என்னை நம்புங்கள், இப்படிப்பட்ட அனுபவத்தை அநேக முறை பார்த்திருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய சபையின் ஆராதனைக்கு நான் வழக்கமாக செல்லுவேன். போதகரும் அவர் மனைவியும் கூட்டாக பாஷை பேசுவார்கள். ஒவ்வொரு வாரமும் போதகரின் பிரசங்கத்தின் நடுவில் அவருடைய மனைவி கால்களால் குதித்து அவளுடைய கைகளை வானத்தை பார்த்து ஓங்கி மெய் மறந்த நிலையில் கத்துவாள். ஆனால் அவள் வழக்கமாக சொன்னதையே சொல்லிக்கொண்டே இருப்பாள். கண்ட காலா சாமி, கண்ட காலா சாமி, கண்ட காலா சாமி, திரும்ப திரும்ப இதே தான் சொல்வாள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் என்று மத்தேயு 6:7 இயேசு கிறிஸ்து கூறின இவ்வார்த்தை நிமித்தம் அவள் மேல் எனக்கு சந்தேகம் உடனே வந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த பெண்ணின் கணவர் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு இந்த பெண்ணின் வார்த்தைகளுக்கு குழப்பமான ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுப்பார். கர்த்தர் உரைப்பது என்னவென்றால் என்றுதான் வழக்கமாக மொழிபெயர்ப்பு தொடங்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் அதே கண்ட காலா சாமி வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார். போதகரின் மொழிபெயர்ப்பு சில வேளைகளில் நீண்டு இருக்கும், சில வேளைகளில் 3 மடங்கு நீண்டதா இருக்கும். ஏன் என்று நான் ஆச்சரித்துக்குள்ளாவேன். வழக்கமாக இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் என்றால் நேரடியாகவே ஆங்கிலத்தில் அவர் ஏன் கொடுக்கவில்லை? ஞான முழுக்கு பெற்ற அஞ்ஞான மார்க்கம். ஆவிக்குரிய சபையில் பேசப்படும் பாஷை வரம் பற்றி என்னுடைய சரித்திர புத்தகங்களில் வாசித்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் வளர்ந்து வந்துள்ளது. இன்றைக்கு பேசப்படும் பாஷை, அதாவது அந்நிய பாஷை, வேதாகமத்தின் அடிப்படையில் வரவில்லை. ஆனால் பழங்காலத்தின் ஆவி மார்க்க அஞ்ஞான சடங்குகளாகும். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் பர்னாசஸ் என்ற மலை அடிவாரத்தில் உள்ள ஆலயத்தில் டெல்பி கடவுளுக்கு செய்யப்படும் சடங்குகள் இவையாகும். டெல்பி டயோனிசியஸ்க்கு பரிசுத்தமானவர். டயோனிசியஸ் மதுவுக்கும் இனப்பெருக்கத்திற்கும் ஆபாச நடனத்திற்கும் படைப்பு சம்பந்தமான 9 கடவுளுக்கும் தொடர்புடையவர். இந்த தேவதைகள் இசைக்கு பொறுப்பானவர்கள். மகிழ்ச்சியூட்டும் இசை வாசிக்கப்படுகின்ற போது பைதியா என்று அழைக்கப்படும் பெண் தலைமை மதகுரு போதையூட்டப்பட்ட புகையை நன்றாக உள்ளி இழுத்து
ஆவேசமான மெய்மறந்த நிலைக்கு செல்வார். பின்பு ஏதோதோ உளறுவார். எவரும் புரிந்து கொள்ள இயலாத சத்தத்தோடு முணுமுணுப்பார். இவைகள் ஆசாரியனால் வியாக்கியானப்படுத்தப்படும். வழக்கமாக வரி வரியாக பேசப்படும். அவள் கூறுவது அப்போலோ என்கின்ற கிரேக்க தெய்வத்தின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவைகள் நிச்சயமற்றதும் தவறானவை என நிரூபிக்கக்கூடியதாகவும் இருக்கும். நியூ மெக்சிகோவில் பழங்குடி அமெரிக்கர்களோடு நான் வாழ்ந்தபோது இதே போன்ற அனுபவங்களை பல முறை பார்த்திருக்கிறேன். இந்த செவ்விந்தியர்கள் போதையூட்டக்கூடிய பொருட்களை சாப்பிட்டுவிட்டு எல்லாரும் ஒரு வட்டமாக அமர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டு முரசுகளை அடித்துக்கொண்டு மணிக்கணக்கான நேரத்தை செலவிடுவார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் சொப்பனங்களை கண்டு பயந்து முணுமுணுப்பார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் பழங்குடி அமெரிக்கர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தமாக உள்ளது. ஏனென்றால் பழைய மதத்திலிருந்து வந்து இதை பின்பற்றுவது மிகவும் லகுவானதாக உள்ளது. பழங்குடி ஆப்பிரிக்க இன மக்கள் மத்தியில் அவர்களுடைய தெய்வங்களின் கருணையை பெற கோழிகளையும் ஆடுகளையும் பலியிட்டு நெருப்புக்கு முன் வசீகரமான ராகங்களில் பாடல்களை பாடி முரசுகளை அடித்து மணிக்கணக்காக நடனமாடுவார்கள். இதன் விளைவாக இவர்களில் சிலர் அவர்களின் தெய்வங்களின் அருள் அல்லது அலைக்கழிக்கப்பட்டு பெற்று கெட்ட ஆவிகளின் உலகத்தை பார்ப்பதாக பயந்து ஏதேதோ புலம்புவார்கள். அங்குள்ள பூசாரிகள் அல்லது மந்திரவாதிகள் புலம்பல்களை வியாக்கியானம் செய்வார்கள். இந்த சடங்குகளை மேற்கிந்திய தீவுகளில் ஊடு இன கத்தோலிக்க மக்களால் இன்றைக்கும் பழக்கத்தில் கொண்டுள்ளனர். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த அஞ்ஞான பழக்கம் முதலாவது அமெரிக்க பழங்குடி ஜனங்கள் மத்தியில் காணப்பட்டது. ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்தை ஏற்க வைக்கப்பட்டனர். இவர்களாகவே வேதாகமம் படிக்க தெரியாதவர்கள். இவர்கள் வெவ்வேறு ஆவிகளால் அலைக்கழிக்கப்பட்டு புலம்புதலோடு கூடிய ஆவி நடனம் என்பது இவர்களுக்குள் பொதுவானதாக இருந்தது. இந்த அடிமைகள் தவறுதலாக கிறிஸ்தவ பாஷை வரத்தோடு சம்பந்தப்படுத்தினார்கள் மற்றும் அவர்களுடைய ஜபக்கூட்டங்களில் ஒருங்கிணைந்து வேறு விதமாக மாற்றி பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஆவேச ஆராதனைகளில் இசை வாத்தியங்களை வேகமாக வாசிப்பார்கள். அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் இதன் தாக்கம் ஆரம்பித்தது. இதில் பங்கெடுப்போரை உருளும் பரிசுத்தர்கள் என கூறி பிரதான சபைகள் நகைத்தனர். இன்னும் சிலர் தங்களிடம் ஆவியானவர் அபிஷேகம் உள்ளது என நிரூபிக்க இன்னும் ஒரு படி மேல் சென்று விஷம் நிறைந்த பாம்புகளை பிடித்து கொண்டு மெய்மறந்த நிலையில் இருக்கின்றனர். சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று மார்க்கு 16:18 வசனத்தை தவறாக மேற்கோள் காட்டி அதற்கு சான்றாக பவுலுக்கு திடீரென்று நடந்த சம்பவமாகிய விஷப்பாம்பு கடித்த சம்பவத்தை கூறுகின்றனர். அதன் விஷம் ஒன்றும் செய்யவில்லை. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் பாம்புகளை வேட்டையாடி கொண்டு வந்து தங்களிடம் ஆவியானவர் உள்ளார் என நிரூபிக்க முயற்சித்து தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்கின்றனர். 1906ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஆசவா தெருவில் நடைபெற்ற அப்போஸ்தல விசுவாச சுவிசேஷ சபை கூட்டத்தில் வெள்ளைக்காரர் மத்தியில் பெந்தேகோஸ்தே இயக்கத்தை எடுத்து செல்ல தீர்மானித்த போதுதான் ஆரம்பித்தது. வில்லியம் செய்மர் என்னும் கருப்பு என பிரசங்கியார் தான் தலைமை ஏற்று பரப்பினார். இதிலிருந்து தான் தங்கள் உபதேசங்களை சரிபார்க்க எண்ணினர். மேலும் பாஷை வரம் பற்றிய உபதேசத்தை மற்ற பெரிய சபைகளுக்கு கவர்ச்சிகரமாகவும் மேலெண்ணம் தோன்றும் வண்ணமாகவும் மாற்றி அமைத்தனர். பிற்பாடு 1960 வாக்கில் ஆவிக்குரிய இயக்கம் பாரம்பரிய சபைகள் மத்தியிலும் திரளான பின்னடியார்களை ஈர்த்து கொள்ள ஆரம்பித்தது. அதற்கு பின் தொடர்ச்சியாக பெரிய வளர்ச்சியை இன்று வரை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் புராட்டஸ்டன்ட் சபையிலும் கத்தோலிக்க சபையிலும் பல கோடிக்கணக்கானவர்கள் உள்ளனர். ஆவேச மார்க்க அனுபவத்தோடு உள்ளனர். அஞ்ஞான மதங்கள் பின்பற்றும் இசையைத்தான் அதிகமாக இசைக்கிறார்கள் என்பதையும், இதைத்தான் மெய்மறந்த நிலையில் பேசப்படும் பாஷை என்கிற கொலசெலேலியா என்பதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பிரதான சபைகளில் இந்த போலியான பாஷை வரம் கால்பதிக்க மிக முக்கியமான அம்சங்கள்
ஞான ஸ்நானம் பெற்ற அஞ்ஞான இசை மற்றும் தொழுகை முறையாகும். ஒரு ராகத்தை திரும்ப திரும்ப வாசித்தும் வேகமாக வாசித்தும் சிந்திக்கும் திறனை இழக்க செய்து ஆழ்மனதை வசியம் செய்கின்றனர். இந்த அபாய நிலையில் மெய்மறந்த நிலையில் வரும் வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்வது இலகுவாகிறது. இப்பொழுது இந்த போலியான பாஷை வரம் மூலமாக டார்ஜன் குதிரை போன்று பயமுறுத்துதலோடு கூடிய வெற்றி களிப்பை கிறிஸ்தவ சபைக்குள் அஞ்ஞான தொழுகை முறையின் வாயிலாக அறிமுகப்படுத்துகிறான். சாத்தான் கிறிஸ்தவர்களின் கவனத்தை விசுவாசத்திலிருந்து உணர்ச்சிக்கு மாற்ற ஆசைப்படுகிறான். சில ஆவிக்குரிய சபையை சார்ந்தோர் பழைய ஏற்பாடு பழங்காலத்து கடிதம் என்றும் அவைகள் புதிய ஆவியின் வெளிப்படுத்தல் பாஷை வரத்தின் மூலம் வருகிறது என்றும் நம் விசுவாசத்திற்கு ஆதாரம் என்றும் கூறுகின்றனர். இதன் வாயிலாக சாத்தானின் இறுதி வஞ்சனைக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நமக்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை தேவ ஆவியானவர் ஏற்படுத்துவார்? இக்கொள்கையின் வாயிலாக ஒரு மனிதன் ஆவியில் மரித்து தரை மட்டும் அவன் நிலையை தாழ்த்தி சேற்றில் புரண்டு முணுமுணுப்பது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துவதாகும். அவருடைய சாயலை திரும்ப பெறவே தேவன் தன்னுடைய ஆவியை கொடுப்பதன் நோக்கமாகும். நம்முடைய தன்மானத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் இழப்பதற்கல்ல. கர்மேல் பர்வதத்தில் பலிபீடத்திற்கு முன் குதித்து ஆடினார்கள். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். கூக்குரலிட்டு தங்களை கீறிக் கொண்டார்கள். இதற்கு மாறாக எலியா அமைதியாக முழங்காற்படியிட்டு எளிய ஜெபத்தை எடுத்தான். இதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 46 வசனம் வரையிலும் காணலாம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் என்று வேதம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கூறுகிறது. இதற்கு தேவன் பொறுப்பு இல்லை என்றால் பின்பு யார் பொறுப்பு? ஆவியை பெறும்பொழுது நம் கட்டுப்பாட்டை இழப்பது வேதாகமத்திற்கு ஒத்து வராத ஒரு கொள்கை. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே என்று வேதம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கூறுகிறது. இங்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு விடுவித்த பின்பு வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு என்பதை லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் காணலாம். கர்த்தருடைய அழைப்பு வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை ஏசாயா 1:18 காணலாம். அதாவது அவர் சிந்தையை பயன்படுத்த விரும்புகிறார். ஆவேச அனுபவத்தை உடையவர்கள் சிலர் அதை குறித்து சந்தேகப்படுவதில்லை. இப்படி எழுத எவ்வளவு துணிச்சல் என்று சொல்லலாம். அநேக ஆண்டுகளாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அது தேவனிடம் இருந்துதான் வருகிறது என்றும் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து நம் தீர்மானங்கள் இருக்கக்கூடாது. பிசாசு கூட நம்மை நன்றாக உணர வைக்க முடியும். மாறாக அதி உறுதியான தேவ வசனத்தில் நம் விசுவாசம் அடிப்படையாக இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர்களில் ஒருவர் இந்த வகை ஆவிக்குரிய அனுபவத்தோடு அடிக்கடி அந்நிய பாஷைகளில் பேசுவதுண்டு. இந்த காரியங்களை கற்றுக்கொண்ட போது இது சரியான ஆவியிடமிருந்துதானா இந்த வரம் வருகிறது என கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆதலால் அவர் உண்மையாக ஜெபித்தார் இவ்வாறாக: இது உம்முடைய சித்தம் இல்லை என்றால், நான் பேசும் பாஷை வரம் உண்மையானதாக இல்லை என்றால், தயவு செய்து அவ்வரத்தை என்னிடம் இருந்து எடுத்து விடுங்கள் என்றார். அந்த நாளிலிருந்து மெய் மறந்து பேசும் பாஷை வரம் அவரை விட்டு நீங்கிற்று என்று என்னிடம் அவர் சொன்னார். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் விருப்பமுற்று வைத்துள்ள கருத்துக்களையும் பழக்கத்தையும் தேவனுடைய பலிபீடத்திற்கு முன், அதாவது சித்தத்திற்கு முன் ஒப்பு கொடுத்து கேள்விக்கிடமான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். அது பிரசித்தி பெற்றதாக இருந்தாலும், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும், அல்லது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானதாக இருந்தாலும் விட்டுவிட வேண்டும். சில காரியங்கள் மனிதர்கள் மத்தியில் அதிக மதிப்புள்ளதாக இருந்தும் ஆனால் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானதாக உள்ளது. இதை லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காணலாம். பாபிலோனின் வீண் வார்த்தைகள், அதாவது உளறுதல். இன்றைக்கு பாஷை வரத்தை புரிந்து கொள்ளுதல் ஏன் இன்றி அமையாதது நமக்கு? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் நவீன ஆவி மார்க்கத்தை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது இவனுமா வேதம் கூறுகிறது, அவன் பலத்த சத்தமிட்டு
மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறுகிறது. பாபேல் கோபுரம் கட்டின போது பழங்கால பாபிலோனின் குணலட்சணங்களில் பிரதானமானது பாஷைகளின் தாறுமாறு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் நமக்கு சொல்லுகிறது, பாபிலோனை விட்டும் அதன் குழப்பமான போலியான மார்க்க கொள்கைகளை விட்டும் வெளியே வா என்று அழைக்கிறது. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்பதை வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இதை காணலாம். வாயிலும் இருந்து என்ற வார்த்தை பாஷையை குறிக்கிறது. தவளையின் முக்கியமான ஆயுதம் அதன் நாவுதான் என்பதை மறக்காதீர்கள். அசுத்தமான நாவுகளா? ஒருவேளை தேவன் இதிலிருந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல முற்படுகிறார். பாஷைகளின் தாறுமாறு பாபேல் கோபுரத்தில் உண்டானது ஆவியானவரின் ஆசீர்வாதம் அல்ல, ஆனால் மாறாக அவர்களின் கலகத்திற்கு சாபம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையிலேயே பழங்கால பாபேல் சம்பவத்திலிருந்து தான் தாறுமாறு என்கிற வார்த்தையை எடுக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் பாபேலின் சாபத்திற்கு நேர்மாறாக சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை பார்ப்போம். அந்நிய பாஷையில் பேசினதால் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கூறும் அநேக நபர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் ஒரு கையில் சிகரெட் துண்டையும் மறு கையில் பீர் பாட்டிலும் உடையவர்கள் போலவே உள்ளனர். பரிசுத்த ஆவியானவரின் மதிப்பு மிகுந்த வரங்கள் பெறுவதற்கு சில அடிப்படை தகுதிகள் தேவைப்படுகிறது. இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்பதை யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் காணலாம். மேலும் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இதை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் காணலாம். கீழ்ப்படுகிறவர்களுக்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன் சில தொலைக்காட்சி பிரசங்கியார்கள் இந்த போலிகளில் மாட்டிக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவதாக தங்களை காட்டிக்கொண்டனர். ஆனால் கீழ்த்தரமான பாவங்களில் தான் வாழ்ந்தனர். தொலைக்காட்சிக்கு முன் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள். ஸ்டுடியோவை விட்டு சென்ற பின் உலகத்தாராகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த மனிதர்கள் அற்புதங்களையும் செய்தனர். இவர்களிடம் இருக்கும் அந்நிய பாஷை வரம் என்பது உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த ஆவேச மார்க்க பிரசங்கிமார்கள் அந்நிய தேசங்களுக்கு செல்லும் போது திரளான மொழிபெயர்ப்பாளர்களை அழைத்து செல்கின்றனர்? ஏன் தேவன் ஆவியானவரை அளிக்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் காணலாம். தேவன் நாம் உலருவதற்கென்று ஆவியை கொடுப்பதில்லை, ஆனால் சாட்சி பகருவதற்கே பலனளிக்கிறார். எப்படி உண்மையான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முற்றிலுமாக தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து மற்றவர்களை மன்னிக்க விருப்பமுள்ளவர்களாயிருப்போம். கீழ்ப்படிந்து அவரிடம் கேட்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்றார். உண்மையான அந்நிய பாஷையின் விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.